அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் முறையை பீகாரில் அமல்படுத்தி புதிய வாக்காளர் பட்டியல் எடுத்திருக்காங்க. அதுபோல் இந்தியாவில் உள்ள 12 மாநிலங்களில் 2ஆம் கட்டமாக இந்த எஸ்ஐஆரை அமல்படுத்துவதற்கான ஆணையை பிறப்பித்திருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் கோவையில் பதிலளித்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்ப்பதாகவும், இதில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே வேற்று மாநிலங்களிலிருந்து வர்றவங்க இங்கே வாக்களிக்கக்கூடிய வாக்குரிமை கொடுக்கக்கூடிய திட்டம் இருப்பதாகவும், அப்படி கொடுத்தால் வட மாநிலத்தவர் 1.5 கோடி பேருக்கு மேலே இங்கே வேலைக்காக நீண்ட காலமாக இங்கே தங்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வாக்குரிமை பெற்றால் அந்த தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்கள் மாநில கட்சிகளுக்கோ அல்லது மாநில நலன் கருதாமல் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவின் வாக்காளர்களாக மாறுவார்கள். தாமரை தவிர எதற்கும் அவர்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள். இது மாநில சுயாட்சிக்கும் இப்படி இனக்குழுக்களாக மொழி வழியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு எல்லாம் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். மேலும் இந்தியை திணித்தால்தான் தமிழர்கள் எதிர்ப்பார்கள், இந்திக்காரனை திணித்தால் எதிர்க்க மாட்டார்கள் என்று இஷ்டத்திற்கு இந்திக்காரர்கள் இங்கே குமியறாங்க. அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை அளித்தால் சொந்த நிலத்தில் நாம் அகதிகளாக மாற்றப்படுவோம். ஈழத்தில் அடித்த போது இங்கே உட்கார்றதுக்கு ஒரு தாய் நிலம் இருந்துச்சு. நம்மளே அவர்கள் விரட்டினால் நம்ம எங்கும் போவதற்கு கூட இடமில்லை. அதனால் நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு இந்திய அளவில் மிக குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதும் மிக வைரலாக போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், மேலும் பொதுமக்கள், சமூக வலைதளத்தை அதிகமாக பயன்படுத்துவோர் எல்லாருமே இதை ரீட்வீட் பண்ணி சீமான் அண்ணன் பேசுறது மிகச்சரி அப்படின்னு சொல்லி தென்னிந்திய மாநிலங்களில் அதிகபட்சமாக, மேலும் இந்திய அளவில் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால் முதற்கொண்டு எல்லா மாநிலங்களும் இது மாநில சுயாட்சிக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும். அதனால் இதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அண்ணன் பேசுகிறத எப்போவுமே கேலி பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதை அண்ணன் சொல்லிகிட்டே வராங்க. இந்த வட மாநிலத்தோட வருகை நம்மளுக்கு எல்லாம் ஆபத்தாக முடியும் என்ற நம்ம ரொம்ப சாதாரணமாக அதை கடந்தோம். இன்னைக்கு வாக்குரிமை பெறக்கூடிய நிலைமையில் அவங்க நின்றுட்டாங்க. இன்னைக்கும் நாம் விழித்து கொண்டு இதற்கான எதிர்ப்புகளையோ பதிவு செய்யாமல் கடந்து சென்றோமானால் மீண்டும் ஒரு இன அழிப்புக்கு இங்கே நாம் ஆட்படக்கூடும். அதனால் நம்ம எல்லாரும் கொஞ்சம் விழித்து கொள்ளணும். நன்றி.